வணக்கம். இப்போ நான் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் கேரளா ஸ்டைலில். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கனோட இது மிளகு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கரும் மசாலா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன் கலருக்காக, 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதோட சீரகம் சேர்த்தது இதை எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இனி நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் 3 வெங்காயம் இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வாங்க இனி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி 3 வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். ப்ரௌனிஷாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கா பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதோட நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலையை போட்டுடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மல்லி இலை, அதோடு நம்ம பொரித்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் பொரிக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்ம ரெண்டாவது தாளிக்கும் போது சேர்க்குறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். சேர்க்க மறந்துட்டேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதோட பாதி எலுமிச்சம்பழம் சாறு இதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். காரம் கூடுதல் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை பார்த்து உப்பு காரம்லாம் சேர்த்து பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம பொரிக்கிறதுக்கு பார்க்கலாம். மூடிடலாம். இப்போ ஊற வச்ச சிக்கன் நம்ம எடுத்து பார்த்துடலாம். அது 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. இனி நம்ம இதை பொரிக்கிறதுக்கு, அதை சுக்கா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த வெங்காயத்தை பொரித்த எண்ணெய் அதில் கொஞ்சம் நம்ம இதில் போட்டிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயம். ஏற்கனவே சிக்கனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சதுனால அதில் அப்போது சிக்கனில் மஞ்சத்தூள் போடலை. இப்போ நான் கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரே ஒரு தக்காளி பழம் இதோட சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கு தகுந்தபடி. ஏற்கனவே சிக்கனில் உப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் அதை போட்டுடலாம். இப்போ இந்த அளவு வதங்கினது போதும். சிக்கனை போட்டுடலாம். கொஞ்சம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை கொஞ்சம் 2
சுற்று வதக்கி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நமக்கு மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி நம்ம சேர்க்காமலே இந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஊறி இருக்குது. மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வர 2 தடவை மூடி வச்சு நம்ம இந்த தண்ணியை வச்சிடலாம். கூட 2 நிமிஷம் கழியட்டும். இனி மூடாமல் இதை அப்படியே திறந்தே வச்சு வேக வச்சிடலாம். அப்போ வந்து சுக்கா மாதிரி வந்துடும். தண்ணி வத்திரும். நல்லா கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிரேவியோடு இருந்தால் சாதத்தில் தொட்டு சாப்பிடலாம். அப்படி என்ன விரும்புகிறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை விட இன்னும் கொஞ்சம் சுக்காவாக பண்ண போகிறேன். என்ன ஒரு 2 நிமிஷம் கழியட்டும். அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடும். ஆயில் தான் இப்போ தெரியுது. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரளாவில் செய்கிற மாதிரி சிக்கன் சுக்கா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி சீக்கிரமாக வர செய்யலாம். நம்ம ஊற வைக்கிற டைம், அந்த வெங்காயம் பொரித்து எடுக்கிற அந்த டைம் தான் கொஞ்சம் அதிகம் ஆகும். மற்றபடி இது உடனே பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.